வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா கன்னி பேக்ஸ். இந்த கன்னி பேக்ஸ் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண தேவையில்லை, நம்ம தயாரிக்க தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் இருக்குது. ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கன்னி பேக்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ், கன்னி பேக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக சாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கன்னி பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்னி சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சணல்னால தயாரிக்கப்படக்கூடிய ஒரு சாக்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கன்னி பேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கன்னி பேக்ஸுக்கு என்ன அப்படி ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் வேண்டாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கன்னி பேக்ஸுக்கு திரும்பவும் ஒரு மவுஸ் வந்திருக்கு. ஆரம்பத்தில் இதை தான், இந்த சாக்கு பைகளை தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இதோட பயன்பாடு கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் இப்போ திரும்ப பிளாஸ்டிக்கை பேன் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய மதிப்பு இன்னும் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னதான் நமக்கு பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்தாலும் இந்த சாக்குகளில் ஒரு சர்க்கரை ஆகட்டும், இல்லைன்னா ஒரு தானியங்கள், அரிசி வகைகள், பருப்பு வகைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரியான சாக்கு பைகளை தான் தேடி அலைகிறாங்களே தவிர பாலித்தீன் கவர்ஸை தேடி அலைகிறதில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இந்த சாக்கு பைகளுக்கு எப்போவுமே வரவேற்பு உண்டு. இதில் நிறைய பேர் இருக்காங்களா மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி. யார் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போது ரொம்ப நெருக்கமாக பின்னப்பட்ட பேக்ஸ் இருக்குது, கொஞ்சம் சல்லடைகள் போல் கொஞ்சம் துளைகள் உள்ள சாக்குகளும் கிடைக்கிது உங்களுக்கு. அரிசி பருப்பு வகைகள்லாம் நம்ம பேக் பண்ணுறதுக்கான சாக்குகள் நம்ம வாங்கும்போது நல்ல தைக்கப்பட்ட, நெருக்கமாக தைக்கப்பட்ட சாக்குகள் வந்து நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 50 கிலோகிராம் 100 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இது அளவை பொறுத்தும் இதனுடைய வெரைட்டிஸ் வந்து மாறுது. அப்போது இந்த சாக்கு பைகள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது எங்கே, அது வந்து உற்பத்தி எப்படி பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஜூட் அப்படிங்கிற அந்த இந்த சணல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பங்களாதேஷ் ஃபர்ஸ்டில் இருக்குது, செகண்ட் வந்து இந்தியா இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு உலகத்திலேயே அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இந்த சணலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சணலை வந்து உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, பயிரிட்டு அந்த சணலை வந்து நம்ம நாராக உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, அந்த உற்பத்தி பண்ணுறதுல ஃபர்ஸ்டில் இந்தியா இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல செகண்டில் இருக்குது, ஆனால் உற்பத்தியில் ஃபர்ஸ்டில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அதாவது 2 மில்லியன் டன் அளவுக்கு என்ன செய்யுது, ஜூட்டை வந்து உற்பத்தி பண்ணுது. ஜூட்டுங்கிறது இந்த இடத்துல சணலை வந்து என்ன செய்யுது, உற்பத்தி பண்ணுது. இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமாக சணல் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சணலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ இந்த சாக்குகள் இது எங்கே தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் அதிகமாக தயாரிக்கிறாங்க, மேற்கு வங்காளத்தில் தான் அதிகமாக தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார், ஒடிசா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சணல் பைகள், இந்த சாக்கு பைகள் வந்து அதிகமாக தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சணல் பைகள் பற்றி நம்ம பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினே வந்து உங்களுக்கு 6 லட்சத்துலேருந்து மினிமம் 6 லட்சத்துலேருந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இதில் ரொம்ப கஷ்டம். அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், பெரிய அளவில் நம்ம கம்பெனி வச்சு பிளான்ட்டாக செட் பண்ணி பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது தான் நம்ம மேனுஃபேக்சரிங் சைடு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த அளவுக்கு பண்ணோம்னாலும் சணலோட உற்பத்தி அப்படிங்கிறது வடநாட்டு பக்கம் தான் அதிகம், நம்ம தென்னகத்து பக்கம் சணலோட உற்பத்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போது இந்த சணல் பைகளை நாம் தயாரிக்கிறத விட, இந்த சாக்கு பைகளை நம்ம தயாரிக்கிறத விட அதை வாங்கி விற்கும்போது நம்ம அதில் என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியும்.
மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு மிஷினே 6 லட்சம் அப்படிங்கும்போது அப்புறம் அதுக்கு கம்பெனி செட்டப் இருக்குது, அப்புறம் லேபர் காஸ்ட் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, அப்புறம் நம்ம வந்து சணல் வாங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம இந்த சாக்கு பைகளை நம்ம தயாரிக்கிறத விட நம்ம வாங்கி விற்பது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வாங்கி விற்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா பொருளுமே ஃபஸ்ட் குவாலிட்டி உண்டு, அதுக்கடுத்து செகண்ட் குவாலிட்டி உண்டு. அது பார்த்திங்கன்னா லேசாக அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அதுவே தேர்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா கிழிஞ்சு போயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 குவாலிட்டியும் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னாக்கா ஃபஸ்ட் குவாலிட்டி நம்ம வாங்கும்போது நாம் அதை வந்து ஹோல்சேலாக நம்ம அதை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு நல்ல லாபத்தை நம்ம பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது லாபம் இருக்கும், ஆனால் நிறைய மார்ஜின் இருக்காது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா செகண்ட் குவாலிட்டி பைகளை வாங்கி, அது சின்ன சின்ன ஓட்டைகளாக இருக்கும், அது வந்து தெரியவே தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த சாக்குகள் தைக்கிறதுக்குன்னு மிஷின் இருக்குது, தையல் மிஷின் இருக்குது, அதை வாங்கிக்கிட்டு நம்ம கையாலேயோ இல்லைனாக்கா மிஷின்லேயோ கொடுத்து அதை ஆல்ட்ரு பண்ணி நாம் அதை வந்து சேல் பண்ணணும். அந்த மாதிரி சேல் பண்ணும்போது நார்மலாக நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி சணல் பையை வாங்கி சேல் பண்ணுறதை விட இதில் வந்து நமக்கு அதிகமான லாபம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இந்தியா மார்ட்டில் பாருங்கள், இதோட ரேட்டெல்லாம் இதில் ஒவ்வொரு பேக்கோட டிஃப்ரென்ஸ் இதில் தெரியும் உங்களுக்கு. ஒரு பேக்கு அதே கிலோகிராம் எத்தனை அளவு, எவ்வளோ அளவு, எத்தனை கிலோகிராம் வந்து அந்த பேக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுது. அதே மாதிரி சாக்கு பைகளுக்கு தரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேட்டு மாறுது. இப்போ இதில் பாருங்கள், ப்ரௌன் ஆனியன் ஜூட் சாக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது பாருங்கள், உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து 32 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே பாருங்கள், அதுக்கு கீழே பாருங்கள், அதே கன்னி பேக்ஸ் வந்து ஒரு 50 கிலோ பிடிக்கிறது, ஒரு யூனிட் வந்து 70 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜூட் பேக்குக்கும் தகுந்த மாதிரி என்ன செய்யுது, ரேட் வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த மாதிரி நம்ம சாக்கு பைகள் வாங்கும்போது இப்போ இந்தியா மார்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மேனுஃபேக்சரர்ஸா அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு தெரியல. நிறைய பேர் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா நிறைய வாங்கி மேனுஃபேக்சர்கிட்ட போய் வாங்கி அதை வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட போய் ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஆன்லைன் தளத்துலையும் நம்ம சேல் பண்ணலாம், ஹோல்சேலாகவும் நம்ம என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். இந்த மாதிரியான சாக்கு தயாரிக்கிறவங்கள்ட்ட நாம் என்ன செய்யணும்னா போய் பேசி ஒரு ஃபைன் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு சாக்கு வந்து ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் அந்த ரேஞ்சில் நம்ம பேசி என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். இது டைப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற இடத்துல ஏரியாவில் சாக்கு வந்து என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தயாரிப்பாளர்களை அணுகி நம்ம என்ன செய்யணும், ரேட்டு வந்து நம்ம கேட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அதை நல்ல ஒரு விலைக்கு நம்ம என்ன செய்ய முடியும், விற்க முடியும். இதுவே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதை நல்லா ஸ்டிச் பண்ணி நாம் நல்ல லாபத்துக்கு கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை விட செகண்ட் குவாலிட்டி ஒரு 5 ரூபாய் கம்மியாக இருக்கும், தேர்ட் குவாலிட்டின்னு போகும்போது 10 ரூபாய் கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு இதில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல நம்ம விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அரிசி மில் இருக்கும், அந்த மில்லுலலாம் இந்த சாக்கோட தேவை அதிகம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு 2 சாக்குன்னு கேட்க போகிறதில்ல. அவங்க கேட்கும்போதே ஒரு 100 சாக்கு 50 சாக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம இருந்த இடத்துல இருந்து இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது, இது மார்க்கெட்டிங் பண்ணியே ஆகணும். காம்படிஷன் கம்மியாக இருந்தாலும் ஆனால் யாருக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடி அலைஞ்சி தான் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஹோல்சேலாக வந்து மளிகை கடை வச்சுருக்கவங்க, ஹோல்சேலாக வச்சுருக்கவங்க, நம்ம ரீட்டைல் ஷாப்புக்கு போகக்கூடாது, ஹோல்சேலாக வச்சுருக்கவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கோதுமை மாவெல்லாம் தயாரித்து விற்பாங்க. அந்த மாதிரி மூட்டைகளாக கோதுமையை பேக் பண்ணுறவங்க, பருப்புகள் பேக் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு அறுவடை பண்ணி அதை வந்து பேக் பண்ணுவாங்க, நெல் பேக் பண்ணுறவங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம பேசி நம்ம வந்து ஒரு ஆர்டர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பித்தாதான் நமக்கு எவ்வளோ சாக்குகளோட தேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஊரில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஊரை மட்டும் கவர் பண்ணக்கூடாது, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நீங்கள் கவர் பண்ணணும். கவர் பண்ணால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், இதில் நல்ல லாபம் பார்க்க முடியும். அதே மாதிரி ஏற்கனவே கொடுக்குறவங்க இருப்பாங்க, அவங்கள விட நீங்கள் ஒரு 2 ரூபா 4 ரூபா நீங்கள் கம்மியாக கொடுத்தா மட்டும்தான் இதில் என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து நேராக டைரெக்டாக போய் மேனுஃபேக்சரர் ஃபஸ்ட்டு பார்க்க முடியாதவங்க இந்தியா மார்ட்டில் பேசி அவங்கள்ட்ட நேராக போய் பார்த்துட்டு சாக்கோட வெரைட்டியெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரேட்டை இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நிறைய குவான்டிட்டி நிறைய அளவு நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரேட் வந்து அவங்க என்ன செய்வாங்க, குறைச்சி தருவாங்க. அந்த மாதிரியும் நம்ம வாங்கி என்ன செஞ்சுக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.